Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே வந்து Instagram வந்து யூஸ் பண்ணுறோம். Instagramல வந்து நிறைய வந்து போஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ஃபோட்டோஸ். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் வந்து பார்த்து கொண்டிருக்கப்ப நமக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ வந்து நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சமயத்தில் வந்து நம்மளால் வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வந்து நம்ம க்ரோப் பண்ணி நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். பட் அப்படி செய்யும் போது அந்த ஃபோட்டோட குவாலிட்டி வந்து குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து எப்படி நம்ம அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் இருந்து அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ வாங்க எப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட், அதாவது ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபோட்டோவை தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்ப்பீங்களாச்சுன்னா லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்க, அதாவது காப்பி பண்ணி கொள்ளுங்க. அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி கொள்ளணும். காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணணும் டவுன்லோட் கிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதில் முதல்ல வர வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த இடத்துல இந்த லிங்க் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் நவ் அப்படின்ற வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்த அந்த போஸ்ட், அதாவது அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து வியூ ஆகும். வியூ ஆகுன அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்ப்போமாச்சுன்னா டவுன்லோடிங் ஃபைல் டவுன்லோட் ஆகிருச்சு. டவுன்லோட் ஆகுன அப்புறமா இதை நம்ம ஓப்பன் கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம அங்கே இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஃபோட்டோ வந்து நம்ம மொபைலுக்கு வந்து அதே குவாலிட்டியில் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிருச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் உள்ள ஃபோட்டோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.